பூசே முனுசாமி வீரப்பன் டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து முடிக்கிற வரைக்கும், லைக் நான் பார்க்குறது முன்னாடி வரைக்கும், வீரப்பன்னா ரொம்ப கொடூரமானவன், யார் அவன் பக்கத்தில் போனாலும் அவன் வந்து கொன்றுவான். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு 700 பேருக்கு மேலே கொன்றுருக்கான், 2000 யானைக்கு மேலே கொன்றுருக்கான். இவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும், இவன் சைடு என்ன நியாயம் இருக்க முடியும், எப்படி இவனை நியாயப்படுத்திக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய வியூஸ் எனக்கு இருந்தது. அதை தாண்டி நிறைய படம் வந்து அவரை பற்றி வந்திருக்கு. வனயுத்தம் நான் பார்த்துருக்கேன், நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் வந்திருக்கு, அது நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா படமும் பார்க்கும்போது எனக்கு எங்கேயும் வந்து ஃபிக்ஷனலாக இருக்குது, இது வந்து நம்புகிற மாதிரி இல்லை, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு ஹீரோயிசமாக காட்டுவாங்க. வீரப்பனை வந்து சில இதில் ஒரு ஹீரோவாக காட்டுவாங்க, சில இதில் வந்து போலீஸை வந்து ஹீரோவாக காட்டுவாங்க. பட் போலீஸை பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகள் இந்த சீரீஸில் இருக்குது. வீரப்பனை பற்றி மறைக்கப்பட்ட உண்மைகளும் இந்த சீரீஸில் இருக்குது. இது வந்து சீசன் 1 தான். சீசன் 2 வந்து இன்னும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு சீரீஸ் பிடிக்காது, இது வந்து டாக்குமெண்ட்ரி. நான் வந்து இது என்னோடய லைஃப்பில் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்த 2 சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மணி ஹெஸ்ட், செகண்ட் வந்து பூசே முனுசாமி வீரப்பன். ஸோ இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது வீரப்பனே சொல்கிறாரு, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வேட்டை மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஃபஸ்ட் டைம் அவர் யானையை கொன்னது வந்து அவர் சொல்கிறாரு, 2 பேரை கொன்னது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லினே இருக்காரு. பட் 3வது எபிசோட்க்கு மேலே வந்து என்னால் பார்க்க முடியல. 2 எபிசோட் வந்து நான் ½ அன் ஹவருக்கு கூட நான் பார்க்கல, ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இப்போது வீரப்பனை பிடிக்கிறதுக்காக தனிப்பட போலீஸ் வந்து ஒர்க் ஷாப்புன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் விடுதலை படம் பார்த்துருக்கேன், அதிலெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி அம்மனமாக வந்து அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னடா ரொம்ப ஓவராக தான் போயிட்டார் வெற்றிமாறன், இப்படிலாமா பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் விடுதலை படம் பார்க்கும்போது யோசித்தேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அதோட மோசமாக நடந்திருக்காங்க. இப்படி கூட போலீஸ் இருப்பாங்களா, ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்களா ஒரு மக்களை? லைக் வீரப்பனை கொல்லும்போது செலிப்ரேட் பண்ணி 108 கோடிக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, நிறைய அவார்ட் கொடுத்தாங்க, வீடு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அந்த மக்களை டார்ச்சர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுக்கு இது வரைக்குமே கூட எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இந்த சீரீஸை சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் அந்த டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி நான் ஏன் இவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டு இப்போவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு போராடின்னு இருக்காங்க. அப்போது அலெக்சாண்டருங்கிற ஃபார்மர் டிஜிபி அவர் வந்து சொல்கிறாரு, நடக்கவே இல்லை நான் சொல்லலை, நடந்திருக்கலாம், நான் ஒத்துக்கலை இப்போ கூடன்னு சொல்லி ஒரு எபிசோடில் வந்து அவர் சொல்லுவார். ஏங்க இத்தனை மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஊர் பொலிட்டிஷியன் இருக்கார், அவர் சொல்கிறாரு, அப்படி நடந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கேஷுவலாக வந்து கடந்து போகிறாரு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் வீரப்பன் சைடும் கொஞ்சம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 6th எபிசோடோட முடிச்சிருக்காங்க. 6th எபிசோட் லாஸ்ட்டில் தான் ஆக்டர் ராஜ்குமாரை வந்து வீரப்பன் வந்து கடத்தினது வந்து காட்டுறாங்க. ஸோ 7th எபிசோடில் வந்து ராஜ்குமாரோட தொடங்கி வீரப்பன் சாவர வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த 6 எபிசோட் வரைக்கும் 3 எபிசோட் பயங்கரமாக இருந்துச்சு, லாஸ்ட் எபிசோட் சூப்பராக இருந்துச்சு, நடுவில் 2 எபிசோட் தான் ரொம்ப 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 ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பூசே முனுசாமி வீரப்பன் ஒரு நல்ல சீரீஸ். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு உண்மையான சீரீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை ZEE5 ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம்.